ஹாய் பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜ மோகன். போன 2 வீடியோவிலையும் 0 to 3 months, 3 to 6 months குழந்தைங்களுடைய நார்மல் மைல்ஸ்டோன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் 6 to 9 months குழந்தைங்களுடைய நார்மல் மைல்ஸ்டோன்ஸ் என்னென்னா, அந்த மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம். மூணாவதாக டேஞ்சர் சைன்ஸ், அதாவது எந்தெந்த மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் ஆகலை அப்படின்னா உடனே பீடியாட்ரிஷியன்ட்ட கூட்டு போகணும். இந்த விஷயங்களை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் குழந்தைங்களுடைய மைல்ஸ்டோன்ஸ் நம்ம 6 டொமைனில் பார்ப்போம். கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், சோஷியல், லாங்குவேஜ், விஷன் அண்ட் ஹியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக குழந்தைங்க 6 மாதம் ஆனதுக்கப்புறம் கையை ரெண்டும் முன்னாடி வச்சுட்டு ட்ரைபாடு பொசிஷன், அதாவது சிட்டிங் வித் சப்போர்ட்டில் உட்காருவாங்க. அப்புறம் ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆகும்போது சப்போர்ட் இல்லாமல் நல்லாவே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. 9 மாதத்தில் அவங்க நல்லா உட்கார ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு பொருளை பிடிச்சிட்டு நிற்க ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாண்டிங் வித் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 9 மாதம் முடிவில் குழந்தைங்க சப்போர்ட் இல்லாமல் உட்காருவாங்க, சப்போர்ட்டோட நிற்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மாசத்துல குழந்தைங்க குப்புற விழுந்துருவாங்க. ஒரு 7லேருந்து 8 மாசத்துக்கு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபோரம் வச்சு அவங்க முன்னாடி தவழ்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மிலிட்ரியிலலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்களே, அது மாதிரி ஃப்ரண்ட்ல இது மாதிரி வச்சு அவங்க அப்படியே இழுத்துக்கிட்டே போவாங்க. அப்புறம் ஒரு 9 மாசத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முட்டி போட்டு நகர ஆரம்பிப்பாங்க. ஸோ கிராஸ் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று சிட்டிங் வித்தவுட் சப்போர்ட், ஸ்டாண்டிங் வித் சப்போர்ட், அதுக்கப்புறமா இந்த மிலிட்ரி பொசிஷன்ல மூவ் ஆகிறது. ஸோ இந்த 3 தான் மேஜரா கிராஸ் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ்ல அச்சீவ் பண்ணுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ், அதாவது கைகளில் வச்சு அவங்க என்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது. 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் அவங்களுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா ஒரு கையால அதை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இதை யூனிடெக்ஸ்டர்ஸ் அப்ரோச்னு சொல்லுவோம். அதை பத்தி போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் அவங்க ஒரு கையால பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த கையில இருந்து இன்னொரு கைக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வாய்க்கு கொண்டு போவாங்க, அதாவது மவுத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே 6 மந்த்ஸ்ல டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒரு பொருளை நீங்க ஆஃபர் பண்றீங்கன்னா அது ஒரு கையால பிடிப்பாங்க, இன்னொரு கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, வாய்க்கு கொண்டு போவாங்க. இது எல்லாமே 6 மந்த்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி இந்த 6 மாசத்துல பிடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க மொத்த கைகளால தான் பிடிப்பாங்க. ஒரு 8 மாசம் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த விரலை வச்சு இப்படி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை இம்மெச்சூர் கிராஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 9 மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒத்த விரலை வச்சு சின்ன சின்ன பொருள்லாம் அவங்க ப்ரோவ் பண்ணுவாங்க, அதாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அதை அவங்க அப்படியே அந்த விரலை வச்சே தள்ளி தள்ளி விடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 to 9 மந்த்ஸ்ல ஃபைன் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ்ல குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்ஸ். இந்த 6 மந்த்ஸ்ல மவுத்திங் அப்படின்ற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது குழந்தைங்க ஏதாச்சும் கையில எடுத்தாங்கன்னா அது வாய்க்கு கொண்டு போவாங்க. அது நேச்சுரல் தான். நிறைய குழந்தைங்க சாப்பாடுமே நீங்க ஊட்ட ட்ரை பண்ணும்போது அவங்களாம் அந்த ஸ்பூனை கையில பிடிச்சி வாய்க்கு கொண்டு போவாங்க. இந்த ஹேபிட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6 to 7 மந்த்ஸ்ல குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகும். இந்த நேரத்துல குழந்தைங்களுக்கு அவங்களா சாப்பிடுறதுக்கு நீங்க பழக்கப்படுத்தலாம். இது பேபி லீட் வெயினிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்திலாம் இன்னொரு நாள் டீட்டெயிலா பேசுறேன். பட் நீங்க பேபி லீட் வெயினிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த 6 to 7 மந்த்ஸ்லயே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அடுத்ததா சோஷியல் மைல்ஸ்டோன், அதாவது சொசைட்டில அவங்க எப்படி அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்றது. 6 மந்த்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்ணாடி பார்த்து நல்லா விளையாடுவாங்க. கண்ணாடிக்கு முன்னாடி முக பாவனைகள்லாம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நாக்கு நிட்டுறது, கண்ணு உருட்டுறது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. தான் யாரு அப்படின்றது தெரிஞ்சிடும். வீட்டில் இருக்கிறவங்க அம்மா யாரு அப்பா யாரு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ வெளி ஆளுங்க யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பயப்படுவாங்க. அதை ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவோம். 6 மந்த்ஸ்ல அது குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பேச ஆரம்பிப்பாங்க, பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு 9 மந்த்ஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாய் பாய் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களும் கையால் பாய் சொல்லுவாங்க. ஸோ 9 மந்த்ஸ் முடியும் போது குழந்தைங்க அழகாக பாய் பாய் சொல்லுவாங்க. அதே மாதிரி 9 மந்த்ஸ்ல நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா அதை அவங்க திரும்ப பண்ணுவாங்க. இப்போ அவங்க பாய் காமிக்கிறாங்க, நீங்களும் திருப்பி பாய் காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப குஷியாயிடும். ஸோ அவங்க பண்ணுறதுக்கு சம்திங் யாரோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க, அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ். 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா மா பா தா அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்துல பேச ஆரம்பிச்சவங்க ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா 2 எழுத்தை சேர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. 6 மந்த்ஸ் மோனோ சிலபல் அப்படின்னு சொல்லுவோம். 9 மந்த்ஸ் பை சிலபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாமா, தாத்தா, பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரே எழுத்தை 2 தடவை, அதாவது மாமா மா 2 தடவை மாமா அப்படின்னு வருது. அது மாதிரி மாமா, தாத்தா, பாப்பா அப்படின்னு சொல்லி 2 எழுத்தை சேர்த்து பேசுவாங்க. அது பை சிலபல் அப்படின்னு சொல்லுவோம். இது அரௌண்ட் 9 மந்த்ஸ்ல குழந்தைங்களுக்கு டெவலப் ஆயிருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா விஷுவல் டெவலப்மெண்ட். விஷுவல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு தலை நல்லாவே நின்று இருக்கும் 6 மாசத்துல. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா குழந்தை ஃபுல்லாவே பொருளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை இப்போ நீங்க காமிக்கிறீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இந்த சைடு வரைக்கும் அவங்க நல்லாவே ஃபாலோ பண்ணுவாங்க. சைடில் ஏதாச்சும் பொருள் வச்சுருந்தீங்கன்னா அவங்க நல்லா ஒருக்கிழிச்சு அந்த பொருளை நல்லா பார்ப்பாங்க.
ஈவன் சின்ன சின்ன பொருளுமே வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பெருசா ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சீங்கன்னா, அத வந்து அவங்க நல்லா உன்னிச்சு பார்ப்பாங்க. ஆனா 6லேருந்து 9 மாசம் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பொருளுமே வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒரு 2, 3 பொருள் வச்சிருக்கீங்கன்னா, தவழ்ந்து போய் அவங்களுக்கு சின்ன பொருள் தான் வந்து புடிச்சிருக்குன்னா, அந்த பொருள வந்து அவங்க எடுத்து விளையாடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவல் டெவலப்மெண்ட்ல அச்சீவ் ஆயிருக்கும். அடுத்ததா வந்து ஹியரிங், அதாவது காது கேட்கிற திறன். குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 மாசம் டைம்ல வந்து இப்ப ரைட் சைடுல ஏதாச்சும் ஒரு சவுண்ட் வந்து வருதுன்னா, தலைய வந்து ரைட் சைடு மட்டும் தான் திருப்புவாங்க. இதே ஒரு 6 மாசம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து அவங்களுடைய கால் பக்கத்துல இருந்து சவுண்ட் கேட்குது அப்படின்னா, அவங்க வந்து தலைய திருப்பி கீழ பார்ப்பாங்க. ஸோ அது வந்து 6 மந்த்ஸ்ல வந்து டெவலப் ஆயிருக்கும். அப்படியே வந்து ஒரு 8 மந்த்ஸ், 9 மந்த்ஸ் அப்படின்னு போகும்போது, தலைக்கு மேல கேட்கிற சவுண்டையுமே வந்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு குழந்தை வந்து இப்போ ஹால்ல வந்து சென்டரா படுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கால் பகுதியில கீழ யாராச்சும் வந்து மணி அடிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து தலை திருப்பி கீழ பார்ப்பாங்க. இது வந்து 6 மந்த்ஸ்ல நடக்கும். இதே வந்து அவங்களுடைய தல பக்கத்துல வந்து யாராச்சும் வந்து மணி இப்ப பெல் சவுண்ட் இல்ல மணி அடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 9 மந்த்ஸ்லயே வந்து தலைய இப்படி திருப்பி மேலேயே வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஹியரிங்ல வந்து அவங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கும். இதே ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த டைரக்ஷன்ல வருதோ கரெக்ட்டா வந்து அந்த பக்கம் திரும்புவாங்க. ஏன்னா 10 மந்த்ஸ்ல வந்து குழந்தைங்க சப்போர்ட் இல்லாம நல்லா உட்காருவாங்க. ஸோ எங்க சவுண்ட் கேட்குதோ அந்த பக்கம் அழகா திரும்பி பார்ப்பாங்க. அத பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன் நானு. ஸோ ஹியரிங்க பொறுத்தவரைக்கும் எந்த டைரக்ஷன்ல வருதோ அத வந்து அவங்க கரெக்ட்டா பார்ப்பாங்க. ஆனா வந்து 2 ஸ்டெப்பா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ரைட் சைடு முதல்ல திருப்புவாங்க தலைய. அப்புறம் கீழ சவுண்ட் வருதா, மேல சவுண்ட் வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஹியரிங்ல அந்த 6 மந்த்ஸ் டூ 9 மந்த்ஸ்ல குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய டெவலப். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் மைல்ஸ்டோன்ஸ். பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்ததா பேரண்ட்ஸுக்கான சில டிப்ஸ். அதாவது நீங்க வந்து வீட்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான் கம்யூனிகேட் வித் யுவர் பேபி. உங்க குழந்தையோட பேசுங்க. இப்போ மோனோ சிலபல், பை சிலபல் எல்லாமே வந்து நீங்க பேச பேச தான் அவங்க வந்து திரும்பி பேசுவாங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட மாமா, பாப்பா, தாத்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா, அவங்க வந்து அத பார்த்து அவங்க காப்பி பண்ணுவாங்க. ஸோ நல்லா பேசுங்க. அவங்க கூட வந்து ரிப்பீட்டடா என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி புக்ஸ் சின்ன சின்ன கார்ட் புக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து படிக்கலாம். சின்ன கார்ட்போர்டு இந்த சைஸ்லலாம் வந்து நெறைய புக்ஸ் இருக்கும். அந்த புக்லலாம் வந்து அனிமல்ஸ்க்கு ஒரு புக் இருக்கும். வெஜிடபிள்ஸ், வெஹிக்கிள்னு சொல்லி ஒரு மை ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு 10 இல்ல 12 புக் சேர்ந்த மாரி ஒரு ஒரு புக் செட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேஷனரி ஷாப்ல இல்லன்னா வந்து ஆன்லைன்ல கூட கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு, அத நீங்க வந்து குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் அவங்க கூட பேசிட்டே இருங்க. 2வது ரீடிங். இது மாரி வந்து புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு இதெல்லாம் வந்து நீங்க காமிக்கலாம். 3வது அவங்களுக்கு வந்து டாய்ஸ். டாய்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்பென்சிவா டாய்ஸ் வாங்கி குடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. வீட்ல சும்மா வந்து ஒரு தட்டும், ஒரு கரண்டியும் எடுத்து குடுங்க. அவங்க போட்டு அத தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்லன்னா வந்து டம்ளரு, தட்டு 2, 3 விஷயங்கள் குடுங்க. அவங்க ஒரு ஒரு பொருளா எடுத்து அது என்ன ஏதுன்றத ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ 6 டூ 9 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து சப்போர்ட்டோட உட்காருவாங்க. ஸோ இப்போ இது மாரி ஒரு சோஃபால உட்காந்துருக்காங்கன்னா, நல்லா பின்னாடி ஒரு பில்லோ இல்ல சைடுல 2 பில்லோ வச்சுட்டு, அவங்களுக்கு முன்னாடி வந்து நீங்க டாய்ஸ் வச்சாலும் சரி, வீட்ல இருக்கிற பாத்திரம் குடுத்தா கூட போதும். அத வச்சு அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் தட்டுற மாதிரியான பொருள் வாங்கி குடுங்க. அதாவது டாய்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல இருக்கிற பாத்திரமா இருந்தாலும் சரி. ஸோ தட் அவங்க வந்து தட்டும்போது அதுல சவுண்ட் வரும். ஸோ அத வந்து இப்போ தட்டுறாங்கன்னா, அதுல ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து குழந்தைக்கு வந்து ஒரு ஹேப்பியாவும் இருக்கும். அதே சமயம் அதுலருந்து அவங்க குழந்தைங்க கத்துப்பாங்க. ஸோ இது மாதிரி எஜுகேஷனல் டாய்ஸ் வந்து நெறைய வாங்கி குடுங்க. சும்மா வந்து ஏதாச்சும் ஒரு பொம்மை சும்மா அமுக்குனா சவுண்ட் வருது. இல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஃபேன்சியான டாய்ஸ்லாம் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சிம்பிளா நீங்க வீட்ல இருக்கிற பொருள வச்சே குழந்தைய வந்து என்கரேஜ் பண்ணலாம். முக்கியமான விஷயம் அதுலருந்து குழந்தைங்க கத்துக்கிற மாதிரியான டாய்ஸ் வாங்கி குடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட விளையாடுங்க. பீக்கா பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. இப்போ வந்து கண்ண இப்படி வச்சுட்டு பீக்காபூ அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைங்க வந்து சிரிப்பாங்க. இப்போ குழந்தைங்க வந்து படுத்திருக்காங்க. இல்ல ஒரு 9 மந்த்ஸ்லாம் நல்லா வந்து உட்காருவாங்க. புடிச்சு நிக்க ஆரம்பிச்சுருவாங்க. தவழ்ந்து போவாங்க. இந்த டைம்லலாம் வந்து ஏதாச்சும் ஒரு பெட்ல படுத்திருக்காங்கன்னா, பெட்ல வந்து பெட்ஷீட்டு கீழ வந்து ஒரு டாய் ஒளிச்சு வச்சுக்குவாங்க. ஒளிச்சு வச்சுட்டு எங்க இருக்கு கண்டுபிடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து போய் அத எடுத்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அத கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க வந்து வீட்ல குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு அதுதான் பண்ணணும். அடுத்ததா இந்த ஸ்டேஜ் அதாவது அரவுண்ட் ஒரு 9 மந்த்ஸ்ல நெறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, இந்த ரவுண்டா இருக்கிற வாக்கர் வந்து வாங்கி குடுக்காதீங்க. யூசுவலா 9 மந்த்ஸ்ல உட்கார ஆரம்பிச்சுருவாங்க, புடிச்சு நிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னும் சில குழந்தைங்க புடிச்சுக்கிட்டே நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. இது மாரி சமயத்துல வீட்ல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க சொல்றத கேட்டுட்டு, இந்த ரவுண்டு வாக்கர வந்து நெறைய பேர் வாங்கி குடுக்குறீங்க. அது வந்து வாங்கி குடுக்கக்கூடாது. அது ஏன் குடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து தனியா அத பத்தி ஒரு வீடியோ போடுறேன். ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற அந்த வாக்கர் இந்த ஏஜ்ல குடுக்காதீங்க. அரவுண்ட் ஒரு 1 இயர்ல தள்ளுவண்டி மாதிரியான வாக்கர் தான் குழந்தைங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ரவுண்டு வாக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. வீட்ல சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, சொந்தக்காரங்க வச்சிருந்தாங்க அப்படிலாம் சொல்லி நீங்க அத பார்த்து உங்க குழந்தைக்கு அத வாங்கி குடுக்காதீங்க. அதனால நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அடுத்ததா டேஞ்சர் சைன்ஸ்.
9 மாசம் முடிவுல என்னென்ன விஷயங்கள் இல்ல அப்படின்னா, உங்க குழந்தைய உடனே டாக்டர்ட்ட கூட்டு போணும். ஃபர்ஸ்ட்டு வந்து குப்புற விழல, இல்லன்னா வந்து உட்காரவே இல்ல. 2வது சவுண்ட் கேட்குது. சவுண்டுக்கு வந்து அவங்க தலைய திரும்பி பார்க்கல. 3வது வாயிலேருந்து எந்த வார்த்தையுமே வரல. பைசிலபிள் மாமா, பாப்பா அது மாரிலாம் எதுவுமே சொல்லல. 4வது இப்போ ஒரு சவுண்ட் கேட்கும்போது தலைய வந்து இப்படி வச்சு இப்படி பார்க்குறாங்க. அதாவது ஒரு மாரி டில்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, அதுவும் அப்நார்மல் தான். அது வந்து குழந்தையோட கண்ணுல வந்து ஏதாச்சும் பிரச்சனை, உதாரணத்துக்கு ஸ்குவிண்ட்லாம் இருக்கு அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி தலைய வந்து இப்படி வச்சுட்டு ஓரக்கண்ணுல பார்ப்பாங்க. அது மாரி பார்க்குறாங்க அப்படின்னாலும், நீங்க வந்து உடனே டாக்டர்ட்ட கூட்டு போயிட்டு காமிச்சாகணும். ஸோ இதெல்லாம் தான் மேஜரா வந்து 6 to 9 மந்த்ஸ் பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தையோட டெவலப்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல 9 to 12 மந்த்ஸ் குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட் பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.